ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மார்ச் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 4, 5, 6 ஆகிய 3 இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருந்தவர் இப்போது இந்த வார கடைசியிலிருந்து 8ஆம் இடத்திற்கு மாறுவார். 8ஆம் இடத்திற்கு மாறி அவர் சனியோடு சேர்ந்திருந்தாலும் கூட உச்ச சுக்கரனோடையும் கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்கிறார். ஆக பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லை என்பதுதான் உண்மை. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வருகின்ற டிசம்பர் மாதம் வரைக்குமே பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. வரப்போகின்ற தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். இப்போது 4, 5, 6 என்கின்ற இடத்துல இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல நீச்சனாக தேய்பிரை அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த முதல் 2 நாட்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அம்மாவால கொஞ்சம் மன வருத்தங்கள், மன கஷ்டங்கள், தூரத்தில் இருக்கின்ற அம்மா கிட்ட என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ, ஏன் நம்ம கிட்ட வரமாட்டேன்றாங்க, நம்மளும் போய் கூப்பிட முடியலன்ட்டு தாயை பற்றிய நினைவுகள் முதல் 2 நாட்களுக்கு பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை. அதற்கப்புறம் 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில வந்துருவார். இந்த 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில 2 நாட்கள் அவர் இருப்பார். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த 2 நாளும் அட்டகாசமான நாளாக சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள், அரசு பதவிகளில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2 நாளும் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு அல்லது பொதுநல ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பொதுமக்களிடமிருந்து அங்கீகாரம் போன்றவைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மனைவியின் உடல் நலத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து நல்ல தன்மைகள், கணவனுடைய பொருளாதார முன்னேற்றம், மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. பெரிய அளவுல சோதனைகள் எதுவும் இல்லாத ஓரளவிற்கு எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மார்ச் 9ஆம் தேதியிலான வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. சந்திரன் 3, 4, 5 ஆகிய இடங்கள்ல அட்டகாசமாக இருக்கிறார். 4ஆம் இடத்துல அவர் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இருப்பார். இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவர் குருச்சந்திர யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர அமைப்புகள்ல லாபாதிபதி என்கின்ற 7, 11 கூடியவர்கள் வலிமையான ஒரு அமைப்புல இருப்பது ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கின்றதை காட்டுது. முதல்ல அவர் 3ஆம் இடத்துல இருப்பார். அந்த 3ஆம் இடத்துல திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய அந்த 3 நாட்கள் எல்லா நிலைமைகளையும் நல்ல ஆதரவுகள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நீச்சனாக இருந்தாலும் கூட 3, 11ஆம் இடங்கள் தொடர்புகளை பெற்றிருப்பதால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உண்டு. சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, ஆண் பெண் உறவுகளும் நல்லா இருக்கும். காதல், ஏற்கனவே இழந்து போன காதல் திரும்ப துளிரவிடக்கூடிய அமைப்பு, புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது, அதாவது வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2 நாட்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய நிம்மதிகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. சிலருக்கு புதிய வீடு அமைவது, புதிய வாகனம் அமைவது, ஏற்கனவே இருந்த வீட்டை விட பெரிய வீட்டிற்கு போவது என்பது மாதிரியான சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அதற்கடுத்து 5ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த 5ஆம் இடத்திற்கு போகும்போது அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக, ஏன்னா 11ஆம் லாபாதிபதி அவருடைய வீட்டையே பார்க்கக்கூடிய இந்த தன்மையில வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் அமைப்போடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை கன்னிராசிக்காரர்கள், இந்த முப்பெரும் பிரிவினருக்கும் பெரிய அளவுல நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை. வியாபாரத்துல லாபத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு, இதுநாள் வரைக்கும் எதுல தோல்வி அடைஞ்சீங்களோ அதுல வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்புன்னு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த மார்ச் 9ஆம் தேதியிலான நல்ல வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 2, 3, 4 ஆகிய இடங்கள்ல இருக்கிறார். ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார். யோகாதிபதியாகிய சனியோடு சேர்ந்திருக்கிறார். ராசியை குருபார்க்கிறார். லாபாதிபதியாகிய சந்திரன் இப்போது 6ஆம் இடத்திற்கு போவது, அதுவும் ஒரு பெரிய அமைப்பு. 11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறது. பொதுவாகவே சூரியன் 6ஆம் இடத்திற்கு மாறினா மிகப்பெரிய யோக அமைப்புகளை செய்வார். இன்னும் சில மாதங்களுக்கு நல்ல பலன்களாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் கோச்சார ரீதியா அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இருக்குது. இவ்வளவு நடந்தும் நான் அப்படி ஒன்றும் நல்லா இல்லைங்கன்னு சொல்றவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்வதை போல, உங்களுடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல, உங்களுடைய பிறந்த ஜாதக அளவிற்கு ஏற்றாற் போல இரட்டிப்பு மும்மடங்கு நன்மைகள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாரத்துல இதுவும் ஒண்ணு.
சந்திராசிரமம் கிடையாது. முதல்ல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பண வரவுகளை கொடுப்பார். பேசி பழிக்கக்கூடிய தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே நல்ல லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. இளைஞர்களுக்கு வேலை மாற்றம் இருக்கும். அந்த வேலை மாற்றத்தினால நல்லவைகள் நடக்கும். அப்படியே வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா நடு பகுதி 2 நாட்களும் சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய முன்னேற்றம். தம்பி தங்கைகளால் லாபம். தம்பி தங்கைகளாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அண்ணன் அக்காள்கள் போன்றவர்கள் உதவக்கூடிய அருமையான யோக அமைப்புகள் இப்போது உண்டு. புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். புதிய காதலர்கள் காதல் பண்ணக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே விலகி பிரிந்து போய்விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய காதலர்கள் தம்பதிகள் எல்லாருமே சேர்ந்து வாழலாம் என்கின்ற ஒரு மனமாற்றங்கள்லாம் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. உதவிகள் கிடைக்கும். நீங்களே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. சனி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சிறிய பயணம், ஒரு 20-30 கிலோமீட்டர் அல்லது 100 கிலோமீட்டருக்குள்ள ஒரு சிறிய பயணம் அமைந்து அந்த பயணத்தின் மூலமாக வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, எதிலும் கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே ராசியில சந்திரன் இருக்கிறார், பாக்கியாதிபதி. அதனை அடுத்து 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் வருகிறார். ராசிநாதன் வாரம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்கிறது. இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியோடு சுக்கிரன் சேர்ந்திருப்பது, 10ஆம் அதிபதியான சூரியன் இப்போது 5ஆம் இடத்திற்கு மாறுவது என்பது ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். சந்திரன் ராசியில நீச்சமாக இருந்தாலும் அவர் உங்களுடைய பாக்கியாதிபதி என்ற காரணத்தினால தடைப்பட்டு போன சில பாக்கியங்கள், சில நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்பு திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களும் உண்டு. எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லைன்றது தெளிவாக தீர்மானிக்கக்கூடிய நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களாக இருக்கும். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவர் 2ஆம் இடத்துல குருச்சந்திர யோகத்துல 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருப்பதால் எதிர்பாராத தனலாபங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், சொந்த ஊரிலிருந்து நல்ல தகவல்கள் வர்றது, வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம், அதற்கான பயண அனுமதி, அதற்கான முன்னேற்றங்கள் போன்றவைகள், அல்லது ஊர்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான பண உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தை நல்ல விதமாக செலவழிக்கக்கூடிய தன்மைகள் என வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அருமையாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதற்கப்புறம் 3ஆம் இடத்துல அவர் அமாவாசையை நோக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பதும் சந்திரனுக்கு வலிமையான ஒரு இடம் என்பதால் பெரிய அளவுல சோதனைகள்லாம் இருக்காதுங்க. கடந்த காலத்துல இருந்து வந்த கிடைக்காத உதவிகள் கிடைக்கும். புதியவர்கள் உங்களை விட மேம்பட்டவர்கள், அதிகாரத்தில் மேம்பட்டவர்கள், பணத்தில் மேம்பட்டவர்கள், அந்தஸ்தில் மேம்பட்டவர்கள், யாராவது ஒருவருடைய நட்பு கிடைக்க வேண்டும், அவருடைய சகாயம், கடைக்கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல நல்லவைகள், நல்ல தெளிவுகள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே அமைந்திருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்